ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈரோடு கிழக்கு தொகுதிய பொறுத்தவரைக்கும் சூரியன் அங்க மறைஞ்சா தான் விடியல் வரும் அப்படிங்கிற மாரி ஒரு சைடு சீமான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. சீமானுடைய பேர கூட குறிப்பிடாம இன்னொரு புறம் சைலன்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தலைவர் மற்றும் முதல்வருமான ஸ்டாலின் பதிலடியும் குடுத்திருக்காரு. அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப திமுகல பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் உட்பட சில கட்சிகள்லேருந்து விலகி நெறைய பேர் நம்ம முதல்வர் முன்னிலையில திமுகல இணைஞ்சாங்க. இன்னொரு புறம் இந்த பெரியார் சம்மந்தமா சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இப்போ பெரிய ஒரு விமர்சனத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. அதாவது சீமானுடைய அந்த சர்ச்சை பேச்சுக்கு திராவிட கட்சிகள், பெரியாரிய உணர்வாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து சீமானுக்கு எதிரா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி சீமானோட வீட்டெல்லாம் முற்றுகையிட்டு அவங்க போராட்டத்திலயும் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மாரி ஒரு சூழல்ல தான் கோயம்புத்தூர்ல நம்ம செய்தியாளர்களை சீமான் சந்திச்சிருக்காரு. அதுல உங்க கட்சியிலேருந்து விலகி திமுகல இணைஞ்சிருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி தான் சீமான் சொல்லியிருப்பாரு. அதே மாரி என் கட்சியிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படிப்பட்டவங்கள நீங்க வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறீங்கன்னா, எப்படிப்பட்ட கட்சி நீங்க இருப்பீங்கன்னு பாருங்க. உங்க கட்சியை சேர்த்து நான் தான் வளர்த்து விட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாரி சீமான் பேசியிருப்பாரு. அதே மாரி பெரியார விமர்சனம் பண்றதுல, கருணாநிதி பேசுனதுல, அண்ணா பேசுனதுல துளி கூட நான் இன்னும் பேசல அப்படிங்கிற மாரி சீமான் பேசியிருக்காரு. அதே மாரி பிரபாகரனோட ரத்த உறவு நான் கிடையாது. லட்சிய உறவு. அவருடைய லட்சியத்துக்காக தான் நாங்க இன்னைக்கு நின்னுட்டுருக்கோம். பிரபாகரனுடைய அண்ணன் மகனுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சொந்தங்கள் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா பிரபாகரனோட அண்ணன் மகன் சீமான் அந்த எடுத்துக்கிட்ட புகைப்படம், சீமான் பிரபாகரனோட பேசுனது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்க. சும்மா ஜஸ்ட் நார்மலான ஒரு சந்திப்பு தாங்கிற மாரி அவர் பேசியிருப்பாரு. அதற்கு சீமான் ரிப்ளையும் குடுத்திருக்காரு. அதே மாரி இப்ப சீமான் கிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோல அது எடிட் பண்ணப்பட்ட ஃபோட்டோ. நீங்க பிரபாகரன சந்திக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கெல்லாம் நான் அது நான் அத நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, சீமான் மறுப்பு தெரிவிச்சுட்டாரு. பெரியார் ஒழிக அப்படிங்கிறது என்னோட கோட்பாடு கிடையாது. பிரபாகரன் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. தீவிரவாதி அப்படின்னு சொல்லப்படுற பிரபாகரன அவர வச்சு பேசி 30,00,000 வாக்குகள வாங்கி, இன்னைக்கு ஒரு 3வது பெரிய சக்தியா நான் வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் சூரியன் உதிச்சா தான் விடியல் வரும். ஆனா ஈரோடு கிழக்க பொறுத்தவரைக்கும் சூரியன் மறைஞ்சா தான் தமிழகத்துக்கு விடிவு வரும் அப்படிங்கிற மாரி கடுமையான விமர்சனத்த திமுக நோக்கி வச்சிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நேத்துக்கு கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் அடுத்த ஆட்சி அமைக்க போறது நாங்க தான். அடுத்த முதல்வர் நாங்க தான் அப்படிங்கிற மாரி பிதற்றுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை குடுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாரி ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணியிருக்காரு. பல்வேறு அரசியல் கட்சிகள சேர்ந்தவங்க திமுகல இணைஞ்சாங்க. சென்னை தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய திமுக தலைமையகத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமையகமான அண்ணா அறிவாலயத்துல முதல்வரான ஸ்டாலின், துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின், அதே மாரி பொதுச் செயலாளரான துரைமுருகன் இவங்க முன்னிலையில பார்த்தீங்கன்னா, ஏராளமானோர் திமுகல இணைஞ்சாங்க. அதுல திமுகவ பத்தி ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது நேத்து முளைச்ச காளான் கிடையாது. 1949ல திராவிட முன்னேற்றக் கழகத்த அண்ணா ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ வடசென்னை பகுதியில ராபின்சன் பூங்கால கொற்ற மலையில அண்ணா துவக்கி வச்சப்ப என்ன சொன்னார்ன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது ஆட்சிக்காக அல்ல. ஆட்சிக்கு வரணும், பதவியில அமரணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. மக்களுக்கு பணியாற்றணும், ஏழை எளியவங்களுக்கு தொண்டாற்றணும், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபடணும். அத ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட தான் இந்த இயக்கம் துவக்கப்படுது அப்படிங்கிற மாரி தான் அண்ணா உறுதி எடுத்துக்கிட்டு இந்த இயக்கத்த தொடங்கி வச்சாரு. அதுக்கப்புறம் படிப்படியா கழகம் வளர்ந்து 1957ல முதல் தேர்தல் களத்துல நம்ம ஈடுபட்டோம். 1949ல தொடங்கி 1957ல தான் தேர்தல் களத்துக்கே வந்தோம். ஆனா இன்னைக்கு சில கட்சிகள பார்க்குறப்ப, அப்போ கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்கள் உழைச்ச பிறகு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எலெக்ஷன்லயே சந்திக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சில கட்சிகள பார்க்குறப்ப, தொடங்குன உடனே நாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தான் அடுத்த ஆட்சி, நாங்க தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற மாரி பிதற்றிக்கிறாங்க. அது யாரு, எப்படிப்பட்டவங்க, எந்த கட்சி தலைவர் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. காரணம் அவங்கள அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாரா கிடையாது. அதுதான் உண்மை. அவங்களோட பேர சொல்லி இந்த மேடைக்குரிய அங்கீகாரத்த, கௌரவத்த குறைக்கிறதுக்கு நான் விரும்பல. அது யாரு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி அப்படிங்கிற மாரி ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதே மாரி அந்த கட்சியோட பேர கூட சொல்றதுக்கு எங்க வாய் வரல. எத்தனையோ கட்சி இருக்கு. எத்தனையோ கட்சியோட பேர நாங்க சொல்றோம். ஆனா இந்த கட்சியோட பேர சொல்றதுக்கு நாங்க மறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியா இருந்து, மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சியா இருந்து, மக்களுக்காக உழைக்கும் கட்சியா இருந்து, உண்மையிலேயே தமிழகத்துக்காக பாடுபடும் கட்சியாக இருந்துச்சுன்னா, நாங்க அந்த கட்சியோட பேர சொல்லலாம். சும்மா வேஷம் இட்டுக்கிட்டு ஒரு நாடகத்த நடத்திட்டு இருக்கவங்களெல்லாம் நாங்க அடையாளம் காட்ட விரும்பல அப்படிங்கிற மாரி மறைமுகமா பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அட்டாக் பண்ணியிருக்காரு. நன்றி.